காலையில எழுந்ததும் 10ல இருந்து 15 தடவை தொடர்ந்து தும்மல், மூக்குல தண்ணி வருவது இது சாதாரண அலர்ஜின்னு அலட்சியப்படுத்தாதீங்க. இதுக்கு சரியான சிகிச்சை எடுக்காம விட்டா அடுத்தடுத்த வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குங்க. காலையில எழுந்ததும் தொடர் தும்மல், மூக்குல தண்ணி வடிதல், மூக்கு, கண், தொண்டை அரிப்பு இதை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அலர்ஜி ரைனைட்டிஸோட அறிகுறியா இருக்கலாங்க. இந்த பிரச்சனை நீண்ட நாள்களுக்கு இருந்துச்சுன்னா சிலவங்களுக்கு சைனசைட்டிஸ் உருவாகலாம். அதாவது முக எலும்புகளுக்கு இருப்போ சைனஸ் அறைகள்ல சளி தேங்கி அலர்ஜி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும் நிலை வருங்க. இதனால அடிக்கடி தலைவலி, முகவலி, மூக்கு அடைப்பு போன்ற இதே மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். அதே போல இந்த அலர்ஜி கட்டுப்பாட்டில் இல்லாம இருந்துச்சுன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸிமா, அத்திக்கரிய போன்ற தோல் அலர்ஜிகளும் வரலாம். தோல்ல அரிப்பு, அதனால சிவப்பு தடிப்பா இருக்கலாங்க. திடீர்னு வீக்கம், உடம்புல அரிப்பு போன்றவை ஏற்படலாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜி பாத்தீங்கன்னா சுவாச குழாய்களையும் பாதிச்சு ஆஸ்மா உருவாகும் அபாயம் இருக்குங்க. இதனாலதான் அடிக்கடி அலர்ஜி வந்து அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடிக்கடி அலர்ஜி தொந்தரவு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனைப்படி IgE போன்ற ரத்த பரிசோதனை செய்து அதற்கிட்ட சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளணுங்க. அலர்ஜி ஒரு சாதாரண தும்மல்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்துல காரணத்தை கண்டுபிடிச்சு சரியான சிகிச்சை எடுப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.